வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. இது ஒரு ஸ்திர ராசி, ஜல ராசி, காலபுருஷர்களுக்கு 8வது ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் குரு பகவான், சனி பகவான், இதோடைய நட்சத்திரங்கள், புதனோட நட்சத்திரம்லாம் இந்த விருச்சிக ராசியில் அடங்கியிருக்கு. அதனால தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிகளாகவும் ரொம்ப நியாயவாதிகளாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னுக்கு கொண்டுகிட்டு வர தெரிந்தவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம்லாம் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசி ஒரு நீர் ராசி என்பதனால ஒரு தேங்கிய நீர் மாதிரி தான் எல்லாரும் எதையாவது ஒன்று சுற்றி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஒரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை கரெக்டாக செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு இறங்க மாட்டாங்க. ஒரு பய உணர்வு வரும், ஒரு குழப்பம் அந்த இடத்துல ஏற்படும். மனதில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலுமே ஒரு பங்கு கஷ்டத்தை தான் வெளியில் காட்டக்கூடியவங்களாக சொல்லக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். விஷ பூச்சியை ராசி சின்னமாக கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போவுமே இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு அருகிலோ அல்லது ஒரு சந்துக்கு அருகிலோ அல்லது வீட்டு பக்கத்தில் ஏதாவது தலைவிருச்சமாக இறங்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்துலேயோ இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும். அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது, அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் அவங்க வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சிக அன்பர்களுடைய வீடு அப்படி தான் பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீடு கூட எதன் அருகில் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. இவங்களை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சொத்தையோ ஒரு பொருளையோ வித்துட்டு தான் கடன் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரும். எந்த விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே அதை பற்றி ஆராயக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். ஆனால் தேல் எப்படி பின்னாடி தன்னுடைய கொடுக்கல கொட்டிடுமோ அது மாதிரி மனசில் வச்சுக்கிட்டே இருந்து அவங்கள கரெக்டான நேரம் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு சில இடத்துல பழி வாங்கக்கூடியவங்களாகவும் ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கோச்சிக்காதீங்க. பொதுவாக இயல்பாக இந்த மாதிரி தான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக சந்தர்ப்பம் பார்த்து பழிவாகக்கூடியவங்களாம் ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடி உதன டக்குன்னு ஒருத்தவன் நம்மளை ஏதாவது பண்ணிட்டான்னா உடனே அதே இடத்துல திருப்பி அடிக்கக்கூடியவங்களாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பின்னாடி யோசித்து அதுக்கப்புறம் கரெக்டான சந்தர்ப்பம் வரும்போது அந்த வாய்ப்புகளை கரெக்டாக அந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கோச்சிக்காதீங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தான் அமையும். அதே மாதிரி ரொம்ப பக்குவமாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேச தெரிந்தவங்க. ஏன்னா செவ்வாயோட வீடு, அதனால் போராடும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனோகாரகனான சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் நிற்க நிலையை வைத்து உடல் வளம், மன வளம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சுய கௌரவம் உடையவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் சந்தேக புத்தி இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்களை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்திர ராசி, மர்மமான ஸ்தானம் என்பதனால மௌனமான ராசி அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அறிவுடைய ராசி, நிறைய பேர்த்துக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். கற்றதை தெளிவாக மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராசியில் சூரியன், சுக்கிரனும்
இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப அமோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலையெல்லாம் நல்ல ஒரு சாதனை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு சில விருச்சிகராசி என்பவர்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே வருகின்ற வாரத்தில் அமையும். நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தையாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து இருந்திருக்கும். அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை நீங்கள் பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை வருகின்ற நாட்களில் சரியாகும். நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தான தர்மம்லாம் இந்த வாரத்தில் செய்வீங்க. ஆன்மீக பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பணி, ஆன்மீக தொண்டுலாம் செய்வீங்க. அதில் உங்களை ஈடுபடுத்திக்கவும் செய்வீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தவங்க வைத்தோன்னு இல்லாமல் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் கூட அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையை கடைபிடிங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணியில் சின்ன சின்ன இடர்பாடுகள், கவனமின்மை காரணமாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். முக்கிய பொறுப்புலாம் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாறுதல், பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் திடீர்னு எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் வரும். குடும்பத்தின் மூலியமாகவும் சின்ன சின்ன செலவுகள் திடீர்னு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த பணம் கிடைச்ச உடனே அடுத்த செகண்டே போய் ஆடம்பர செலவு செய்ய வேண்டாம். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு அப்பப்போ ஏதாவது கருத்து வேறுபாடு, மனம் வருந்துற மாதிரி, ஏதாவது மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படலாம். கவனமாக செயல்படுறது நல்லது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும். உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உறவினர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான போக்கு இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த விருச்சிகராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்கிட்ட இருந்து நீங்கள் உதவி எதிர்பார்த்தீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். முடிந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுமோ அதை தனியாக நின்று நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய உதவியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் அது கொஞ்சம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். கரெக்டாக செயல்பட மாட்டாங்க. ஏதாவது மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். இந்த விருச்சிகராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் ஒரு விதமான கவலை இருந்திருக்கும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சரியாகும். மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த கல்வி தடைபட்டு நின்றுச்சோ அந்த கல்வியை இந்த காலகட்டத்தில் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. அந்த ஆர்வம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சிறகடித்து பறக்க போகிறீங்க. எதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில்
கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். விளையாட்டில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். விளையாட்டுலலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சதம் அடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கி ரொம்ப நாளாக கொடுத்த ஆனால் வசூலாக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும்.